ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து என் பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க. மதியம் லன்ச் வந்து சிக்கன் வாங்கிட்டேன். சிக்கன் வச்சு தாச்சா சாப்பிட்றாக்கில் வந்து பாச்சா வருவான், மதியம் வந்துடுவான் சாப்பிட்றதுக்கு. அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து மாவு ஊற வச்சுருக்கேன். இது வெந்தயம் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து வடக்கு ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உளுந்து சரியில்லாமல் வந்துச்சு, அதை தனியாக போட்டு வச்சுருக்கேன். வடைக்கு சரி ஆட்டும் போதே வடைக்கு சேர்த்து ஆட்டமாக பசங்க சாயந்தரம் வரும்போது சுட்டு கொடுத்துக்கலாம் இல்லையா, அதனால் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் மாவுலாம் ஆட்டணும், சமையல் பண்ணணும், அப்புறம் நான் நமாஸ் படிக்கணும். அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிக்கணும் டக்குன்னு. ஐயோ, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு குக்கரில் வச்சிட போகிறேன். அதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டு வைக்க போகிறேன். இப்போ குக்கரில் வச்சுருக்கேன். நான் வந்து சாப்பாட்டுக்கு எல்லாம் தாளித்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு விசில் வச்சு 3 விசில் வரட்டும். நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ விசில் வந்துருச்சு. விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கன் குழம்புக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நீ சிக்கனை சேர்த்துட போகிறேன். சிக்கனை சேர்த்துட்டு மசாலா சேர்த்து கொதிக்க வச்சிட்டோமாக்க நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சாக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே சிக்கன் பொரிக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். அதான் சமையல் வேலை முடிஞ்சிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வடைக்கு வந்து மாவாட்ட போகிறேன். வடைக்கு ஃபஸ்ட்டு ஆட்டி வச்சுட்டோமாவுக்கு சாயந்தரமில் பசங்க வந்தோடனே வடை சுடணும், உளுந்த வடை சுடலாம். அதுக்கிட்ட ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து வடைக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு கெட்டி ஆட்டணும் வடைக்கு வந்து. வந்து நான் வடைக்கு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். நீ அரிசியை போட்டு ஆட்டணும். பாச்சா வந்துட்டானா சாப்பாடை போட்டு கொடுத்துடலாம். சாப்பிட்டு போன பிறகு நம்ம வந்து மாவாட்ட ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து தோசை மாவு ஆட்டும் போது வந்து உளுந்து வந்து எக்ஸ்ட்ரா ஆட்டி வச்சுருந்தேன். என்னை வடையில் சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் வடை செய்ய போகிறேன். இதுக்கு வடைக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, அரிசி மாவு சேர்த்து வச்சுருக்கேன். இவன் மிக்ஸ் பண்ணிட்டு வடை சுட ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து ஆயில் வந்து காய வச்சுருக்கேன். இருக்கு ஹாய் சொல்கிறா. இப்போ வடை சுட்டு கொடுத்துடலாம். பசங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. வந்தால் பாச்சா வரல, வசிம் தான் வந்திருக்கான். சரி வடை சுட ஆரம்பிச்சோமாக்கும் பாச்சா வர கரெக்டாக இருக்கும். இப்போ வடை சுட ஆரம்பிச்சிடலாம். இல்லை மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்த வடை பிடிக்குமா உனக்கு? நான் வந்து எப்போவுமே தோசை மாவு ஆட்டினாக்கும் அப்போயே நான் உளுந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நான் வடைக்கு ஆட்டிடுவேன். நான் சாயந்தரம் போல் வந்து நான் வடை சுட ஆரம்பிச்சிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிண்ணத்தை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஃபோனை வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு.
லைட்டாக போட்டு பார்க்கலாம். காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வச்சுருங்க பாரு. இப்போ எங்களுக்கு சாப்பிட்றது கொடுத்துடலாம். வசிமா நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கா? முருமன்னு தெரியுது. நல்லா இருக்காது எடு. இப்போ வசியம் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ பாச்சா இப்போ தான் வந்து அவனுக்கு வடை சுட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டோம். நீ நான் என்ன செய்யறது விழாக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டாது மெல்ல போ. இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து நைட்டுக்கு வந்து பூரி சுட போகிறேன். பாச்சா வந்து பூரி கேட்கான். அடுத்து நான் பூரி கிழங்கு வச்சு பூரி சுடலாம்னு சொல்லிட்டு இப்போ கிழங்கு வந்து தண்ணியில் போட்டுருக்கேன். நான் க்ளீன் பண்ணிவிட்டு பூரி போடலாம். பாச்சாவுக்கு பசிக்கு தான். வேகமாக செய்யுங்க மம்மி, நான் போயிட்டு வந்துட்டு போயிடலாம். அதுக்குள்ளே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். விசில் வரட்டும். இந்த கிழங்கு வந்து விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து பூரி கிழங்கு செய்ய ஆரம்பிச்சிட போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கொத்த ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். சும்மா 1/2 டீஸ்பூன் தக்கன இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டு தக்காளி சேர்த்துறேன். இது கூட எல்லாம் கொத்தமல்லி சேர்த்துறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தாங்க மஞ்சள் தூள் தனியாக பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள். ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்க்கறனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வச்சுக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா மசிச்சு நல்லா சேர்த்துட போகிறோம். இது ஓரளவு மசிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து பூரிக்கிழங்கு வந்து தண்ணியாக தான் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு கெட்டியாக தான் பிடிக்கும், ஒருத்தவங்க தண்ணியாக தான் பிடிக்கும். எங்களுக்கு வந்து தண்ணியாக தான் பிடிக்கும். அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ரெடி ஆகிடும். நான் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சைடு சின்ன எடுத்து வச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு உருண்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆயில் காய வச்சுருக்கேன். பசிக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்கள்லாம். இப்போ வந்து நம்ம பூரி போட்டு கொடுத்துடலாம். அதுக்கு இப்போ பூரியை வந்து தேய்ச்சி தேய்ச்சி போட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் வந்து கோதுமை பூரி தான் செய்கிறேன். நான் எப்பயுமே மைதா பூரி தான் செய்வேன். கோதுமை மாவு தான் இருந்ததா நான் கோதுமை பூரி செய்வேன். தேய்ச்சி வச்சுல மாட்டேன். ஆயில் காய தட்டி நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த பூரி வந்து சூடாக போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். போட்டு வச்சோம்னா நல்லா இருக்காது. அவைக்கப்போ சாப்பிட்டு நல்லாயிருக்கும் பூரி வந்து. போகலாம். ஆயில் காய்ஞ்சிருச்சு. பூரி போட்டு எடுத்துடலாம்.
ரெண்டு வச்சு கொடுத்துட்டு போய் இந்த Super guys.